ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில எங்களுக்கு 1 மணி நேரத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதத்தை ஆராய அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள இதை கவனமாய் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு உடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீரே இந்த 1 மணி நேரத்தை பேசும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை வழிநடத்தும் கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் வேத ஆய்வு பாடம் 18 தொடர்கிறோம். இது மதியுரை 3. முதலாவது மதியுரை அலைதல், அது நழுவுதல். இரண்டாவது அவிசுவாசம். மூன்றாவது மதியுரை அசதி அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மை. ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை குறித்து நாம் 5ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதியில் பார்க்க ஆரம்பித்தோம். அதை நாம் தொடர்கிறோம். இன்று 6ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வரையிலான வசனங்களை பார்ப்போம். இன்று நாம் இந்த 6 முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த பாகத்தில் 1 முன்னுரை, இரண்டாவது 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களுக்கும் 4 முதல் 6 வரையிலான அந்த 3 வசனங்களுக்கும் இடையே உள்ள உறவு. மூன்றாவது 5 முக்கியமான சொற்றொடர்களை விளக்கத்தை பார்ப்போம். நான்காவது இங்கு கூறப்பட்டுள்ள மக்கள் உண்மையான விசுவாசிகளா, உண்மையான கிறிஸ்தவர்களா, இதை குறித்த மாறுபட்ட 5 கருத்துக்கள். ஐந்தாவது கால்வினிஸ்டுகளும் ஆர்மீனியர்களும், இவர்களுக்கிடையே உள்ள முக்கியமான வேறுபாடுகள். 6 உண்மையான பொய்யான மறுபடி பிறத்தல், ஒரு ஒப்பீடு. முடிந்த அளவுக்கு இந்த 6 அம்சங்களை நாம் பார்ப்போம். முதலாவது முன்னுரை. வேதாகமத்துக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே உண்டு. கிறிஸ்து என்ற நபர் அவர் செய்து முடித்த வேலை. இதற்கு குறைவாக நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை, இதற்கு கூடுதலாக போக வேண்டிய அவசியமும் இல்லை. பிரகாரத்துக்கு முன்னால் நிற்க வேண்டாம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டியும் போக வேண்டாம். வேதாகமத்தை அணுகும் போது, வேதாகமத்தை வாசிக்கின்ற பொழுது பலர் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடும் கண்ணோட்டத்தோடும் வேதாகமத்தை அணுகலாம். ஆனால் தேவனுடைய பார்வை கிறிஸ்து யார், அவர் செய்து முடித்த வேலை என்ன என்பதை அவருடைய மக்கள் காண வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். குறிப்பாக இந்த எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு கேள்வி வரும். இது சோகமான புத்தகமா அல்லது கருத்தாழமான புத்தகமா? இஸ் இட் எ சேட் புக் ஆர் எ சீரியஸ் புக்? பொதுவாகவே மக்கள் இப்படி நினைப்பது உண்டு. இவன் ஒரு நபர் சீரியஸான ஆள் என்றால் அவர் சோகமான ஆள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் உண்டு. சீரியஸான ஆள் என்றால் அவர் சோகமான ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சீரியஸான ஆள் மிகவும் மகிழ்ச்சியான ஆளாக இருக்க முடியும். அதுபோல எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் மிகவும் கருத்தாளமிக்க சீரியஸான புக். அதனால் இது சோகமான புத்தகம் என்று அல்ல, பொருள் அல்ல. C.S. லூயிஸ் என்ற ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்வார், சில சந்தோஷங்களும் ஆச்சரியங்களும் நம்மை சீரியஸான ஆளாக மாற்றிவிடும். ஆம், போக போக அதை பார்ப்போம். ஒன்று வேதாகமத்தை குறித்த ஒரு கருத்து, எபிரேயர் புத்தகத்தை குறித்த ஒரு கருத்து. நாம் இன்று பார்க்க போகிற இந்த 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான அல்லது 1 முதல் 8ஆம் வசனம் வரை, இந்த பகுதி தேவ மக்களால் பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய பகுதி. குறிப்பாக 4 to 8 வரை. இதை குறித்த சர்ச்சைக்கு இன்று வரை முடிவு இல்லை. இதை குறித்த வாக்குவாதம் கடந்த 21 நூற்றாண்டுகளாக போய்கொண்டே இருக்கிறது. மாறுபட்ட கருத்துக்கள், ஒவ்வொருவரும் தங்கள் கருத்தை வைக்கின்ற பொழுது இதுதான் சரியோ
இதுதான் உண்மையோ, இதுதான் தேவனுடைய பார்வையோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆணித்தரமாக, அழுத்தமாக அவர்கள் வாதிடுகிறார்கள். பலவிதமான மாறுபட்ட இறையியல்கள் இந்த பகுதியை குறித்து உண்டு. எனவே மிகவும் கவனமாகத்தான் இந்த பகுதியை கையாள வேண்டும். வேதாகமத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் சாதகமான வசனங்களை தேடி வரக்கூடாது. இந்த மனப்பாங்கு தேவ மக்களுக்கு உண்டு. தாங்கள் ஒரு கருத்தை வைத்திருப்பார்கள். இந்த கருத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் சாதகமாக என்னென்ன வசனங்கள் இருக்கிறது என்று வேதாகமத்தில் வசனங்களை தேடுவார்கள். இது தவறான அணுகுதல், இது தவறான கண்ணோட்டம், இது தவறான பார்வை. வேதத்துக்கு வருகின்ற பொழுது நமக்கு சாதகமான காரியங்களை தேடி வரக்கூடாது. திறந்த இருதயத்தோடு, திறந்த மனதோடு தேவனை பார்ப்பதற்கு வர வேண்டும். அப்போது தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்த்து நம்முடைய எண்ணங்களையும், நம்முடைய கருத்துக்களையும், நம்முடைய உபதேசங்களையும், நம்முடைய போதனைகளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனை மாற்றுவதற்காக வரக்கூடாது. நான் ஒரு டெம்ப்ளேட் வைத்திருக்கிறேன், இதற்குள் தேவனை அடக்கக்கூடாது. தேவன் என்ன நினைக்கிறார், தேவன் என்ன சொல்லுகிறார், தேவனுடைய பார்வை என்ன, கண்ணோட்டம் என்ன என்று பார்த்து அவருக்கு ஒத்தாற்போல் நம்மை மாற்றிக் கொள்வதற்கு நாம் வர வேண்டுமே தவிர தேவனை நமக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வதற்காக வேதத்தில் வரக்கூடாது. இது முன்னுரை. சரி, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1:3க்கும் 4:6க்கும் இடையே உள்ள உறவு என்ன? போன வாரம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலான வசனங்களிலே 6 அடிப்படை உபதேசங்களை, மூல உபதேசங்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த 6ஐ 3 இரட்டைகளாக, 3 ஜோடிகளாக பிரிக்கிறோம். 1, செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 2, ஸ்நானங்களை பற்றிய உபதேசம், கைகளை வைக்குதல். 3, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நீதி தீர்ப்பு. இந்த 6 காரியங்களையும் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான இந்த வசனங்களை பாருங்கள். செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புதல் ஒரு முறை பிரகாசிக்கப்படுவதற்கும், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் பரம ஈவை ருசி பார்ப்பதற்கும் சமமாக இருக்கிறது. ஒருவன் செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறான். மனம் திரும்பும் போது அவனுடைய உள்ளத்தில் பரம ஒளி வீசுகிறது. ஒருவன் தேவன் பேரில் விசுவாசம் வைத்து தேவனை பற்றிக் கொள்கின்ற பொழுது அவன் பரம ஈவை ருசி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸ்நானங்களின் உபதேசமும் கைகளை வைக்குதலும் அது பரிசுத்த ஆவியானவரோடு தொடர்புடைய அடிப்படை பாடங்கள் என்று போன வாரத்திலே பார்த்தோம். அதுபோல மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நீதி தீர்ப்பு, இது வரப்போகிற உலகத்தின் பலனை ருசி பார்ப்பதற்கு ஒப்பாக இருக்கிறது. எனவே ஆசிரியர் 1 முதல் 3 வரையிலான வசனங்களையும் 4 முதல் 6 வரையிலான வசனங்களையும் ஒப்பிட்டு பேசுகிறார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, இவை மூல பாடங்கள், அடிப்படையான பாடங்கள், அடித்தளமான பாடங்கள், ஆதாரமான பாடங்கள், பாலர் பள்ளியிலே படிக்க வேண்டிய பாடங்கள், போட வேண்டிய அஸ்திவாரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து ஆராய்ந்து பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டிய அரிச்சுவடிகள். இந்த பாடங்கள் இல்லாமல் தொடர்ந்து போக முடியாது. ஆனால் இவைகள் பால் உணவுதான், திரவ உணவுதான். இதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவர்கள் குழந்தைகள் தான். இவைகளை திரும்ப திரும்ப போட வேண்டாம் என்று ஆசிரியர் கூறுகிறார். இது உறவு. இப்போது நாம் வாசிக்க போகிற இந்த பகுதியிலே உள்ள 5 முக்கியமான சொற்றொடரை பார்க்க போகிறோம். இதை வாசிப்போமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். மிக கடினமான பகுதி. இந்த பகுதியை குறித்த சர்ச்சை நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று வரை தணியவில்லை.
எவர்களை 5 காரியங்களை சுவைத்தவர்கள். ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். 2, பரம ஈவை ருசி பார்த்தவர்கள். 3, பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். 4, தேவனுடைய வார்த்தையையும். 5, இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தவர்கள். இந்த 5 காரியங்களையும் அனுபவித்தவர்கள். அறிந்தவர்கள் மட்டுமல்ல, அனுபவித்தவர்கள். இப்போது கேள்வி, இவர்கள் யார்? இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா? உண்மையாகவே மறுபடி பிறந்தவர்களா? உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவர்கள், பரம ஈவை ருசி பார்த்தவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தவர்கள். முதல் கேள்வி, எனவே இவர்கள் யார்? இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா? உண்மையான விசுவாசிகளா? உண்மையாகவே மறுபடி பிறந்தவர்களா? உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டவர்களா? இந்த 5 முக்கியமான சொற்றொடரின் விளக்கத்தை பார்ப்போம். 1. 2வது, இவர்கள் மறுதலித்து போகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து போக முடியுமா? 2வது கேள்வி. 3வது, இவர்களை மனம் திருப்புவது கூடாத காரியம் என்கிறதே, அது என்ன? இதன் பொருள் என்ன? மறுதலித்து போனவர்கள் என்றால், மனம் திரும்ப முடியாது என்றால் என்ன பொருள்? இவைகளெல்லாம் முடிந்த அளவுக்கு நாம் பார்ப்போம். 1. 5 முக்கியமான சொற்றொடர்கள் விளக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னோம். முதலாவது, பிரகாசிப்பிக்கப்படுகிறவர்கள். ஒரு முறை இவர்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள் என்று இந்த ஆசிரியர் கூறுகிறார். பிரகாசிப்பிக்கப்படுதல் என்றால் ஒளி வீசுதல், ஒளி ஊட்டுதல். ஒரு ஆவிக்குரிய ஒளி இவனுடைய உள்ளத்தில் வீசுகிறது. செத்த கிரியைகளிலிருந்து மனம் திரும்புகிறான். அப்போது ஒரு பரம ஒளி, ஒரு ஆவிக்குரிய ஒளி இவனுடைய உள்ளத்தில் வீசுகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமானவைகள். ஏசாயா 9:2 மேற்கோள் தான் மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. நற்செய்தி ஒரு மனிதன் கேள்விப்படுகிறார். நற்செய்தியை கேள்விப்படுகின்ற பொழுது அவனுடைய இருதயத்தில் நற்செய்தியின் மூலமாக ஒரு பரம ஒளி வருகிறது. கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய உள்ளத்தில் பிரகாசிக்கிறது. நாம் அவிசுவாசிகளாக இருந்தோம், காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம், இருளில் இருந்தோம். ஏன் இருளாகவே இருந்தோம். அப்போது நற்செய்தியின் மூலமாக ஒரு ஒளி நம் உள்ளத்தில் வீசியது. இந்த எபிரேயர் ஆசிரியர் 10:32 இப்படி பேசுகிறார். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள். எனவே இதோ இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் யூத மதத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்னல்கள், பாடுகள், உபத்திரவங்கள், சித்திரவதைகள், இதை தாங்க முடியாமல் யூத மதத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை குறித்து இவர் சொல்லுகிறார், ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். அவர் இந்த கிறிஸ்தவரைத்தான் சொல்லுகிறாரா அல்லது பொதுவாக சொல்லுகிறாரா பின்பார்ப்போம். ஆனால் ஒரு சாராரை குறித்து பேசுகின்ற பொழுது இந்த ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டிருந்தீர்கள். நம்முடைய அனுபவம் நமக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் 1:9 இப்படி வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு மனிதன் வருகின்ற பொழுது இவன் ஒளியூட்டப்படுகிறான். இவனுடைய உள்ளத்தில் ஒளி வீசுகிறது. எபேசியருக்கு எழுதின பொழுதும் அந்த விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஜெபிக்கிறார், அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்வையிட்டவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். பேதுரு சொல்கிறார், அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தார். எனவே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒருவனுடைய ஆத்மாவில் ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவனுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து, பாவத்தை குறித்து, அவனுடைய சுய நீதியை குறித்து, அவனுடைய செத்த கிரியைகளை குறித்து பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து, அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய சிலுவையை குறித்து, அவருடைய இரத்தம், உயிர்த்தெழுதல், பரமேறுதல், சிங்காசனத்தில் அமர்தல் என்று மாபெரும் நற்செய்தியை ஒரு அவிசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து இயம்புகிறார்.
அப்பொழுது இவனுடைய இருதயத்தில் ஒரு ஒளி உதிக்கிறது. நீதிமொழிகள் 20:27 எப்படி வாசிக்கின்றோம்? மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தேவன் மனிதனுடைய இருதயத்தில், மனிதனுடைய உள்ளத்தில் பெரிய இறையலுக்காக ஆவியா இருதயமா உள்ளமா என்று போகவில்லை. மனிதனுக்குள் தேவன் ஒன்றை கொளுத்தி விடுகிறார். ஒரு ஆவி, ஒரு ஒளி பிறக்கிறது. ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள். ஒன்று அந்த கவனிக்க வேண்டியது ஒன்று. கடைசியாக இப்போது நம்முடைய முழு ஆழ்த்தத்துவமும் ஒளியாகி விடவில்லை. ஆனால் எங்கோ ஒரு பகுதியிலே ஒளி வந்தது, ஒளி பிறந்தது, ஒளி உதித்தது, அந்த பகுதி ஒளிர்ந்தது. இவர்கள் ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். ஒன்று. ஒரு பாடல் உண்டு, எந்தன் வாழ்வில் அற்புத மாற்றம் வந்ததே, ஏசன் உள்ளத்தில் வந்ததால், நான் தேடின ஒளி உள்ளத்தில் வீசிட்டேன், ஏசன் உள்ளத்தில் வந்ததால். பின்னாற்று இந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாவது, ஒன்று, இவர்கள் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது, பரம ஈவை ருசித்தவர்கள். ரட்சிப்பில் பல அம்சங்கள் அடங்கியுள்ளன. பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுதல், கழுவப்படுதல், தேவனோடு ஒப்புரவாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், நித்திய ஜீவனை பெறுதல், பரிசுத்த ஆவியை பெறுதல் என்று முழு ரட்சிப்பில் பல அம்சங்கள் அடங்கியுள்ளன. இந்த விசுவாசிகளை குறித்து எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், நீங்கள் பரம ஈவை ருசித்தீர்கள், பரம ஈவை ருசி பார்த்தீர்கள். இந்த பரம ஈவு என்றால் என்ன? ரோமர் 6:23 நாம் இப்படி வாசிக்கின்றோம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிஃப்ட் என்ற வார்த்தை தான் வேதத்தில் வரம், ஈவு, கொடை, பரிசு என்று பலவிதமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலே கிஃப்ட் என்று சொன்னால் மிக தெளிவாகவும் மிக எளிமையாகவும் இருக்கிறது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. தமிழில் அதை வரம் என்று சொன்னவுடன் தான் மக்களுக்கு ஏதோ என்று போல் ஆகிவிடுகிறது. ஈவு, பிறந்த நாளுக்கு, ஒரு திருமணத்துக்கு போகின்ற பொழுது ஒரு கிஃப்ட் கொண்டு போகிறோம், மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். பரம ஈவு, பரம பரிசு, பரம கொடை, பரம வரம். ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது அவன் பரம ஈவை ருசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பரம ஈவு நித்திய ஜீவனா இருக்கலாம். எபேசியர் 2:8 இப்படி வாசிக்கின்றோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ரட்சிப்பு தேவன் அருளும் ஈவு. இந்த ரட்சிப்பின் ஒரு பகுதியாகிய நித்திய ஜீவன் தேவன் அருளும் கிருபை வரம், கிருபா வரம், ஆரம்ப வரம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுக்கிடையே ஒரு உரையாடல், மிக ஆழமான ஒரு உரையாடல் தண்ணீரை குறித்து. ஆண்டவராகிய இயேசு தண்ணீர் தா என்று கேட்கிறார். அந்த பெண் மறுமொழி கொடுக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். தேவனுடைய ஈவு, கிருபை வரம், ஜீவ தண்ணீர், இது ரட்சிப்போடு தொடர்புடையது என்று தெளிவாக தெரிகிறது. முதலாவது, இவர்கள் ஒருமுறை பிரகாசிப்பிக்கப்பட்டவர்கள், ஒளியூட்டப்பட்டவர்கள், ஒளிர்ந்தவர்கள். இருளில் இருந்த மக்களுக்குள் தேவன் ஒரு ஒளி கீற்றை வீச செய்தார். இப்போது இவர்கள் பரம ஈவை ருசித்தவர்கள், சுவைத்தவர்கள், துய்த்தவர்கள். இந்த பரம ஈவை குடித்தார்களா என்பது அது வேறு காரியம். ஒளி வந்தது, உள்ளத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒளி வந்தது, முழுவதும் ஒளியாகிவிடவில்லை. அதுபோல சுவைத்தார்கள், துய்த்தார்கள், பங்குற்றார்கள். சுவைத்த பிறகு அதை தொடர்ந்து சாப்பிடுவதும் சாப்பிடாததும் இவர்களை பொறுத்தது. சுவைத்தார்கள். சமையல் செய்த பிறகு உப்பு இருக்கிறதா, காரம் இருக்கிறதா
எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்பதற்கு ஒரு சிறு பங்கை கொடுத்து சுவைக்க சொல்வார்கள். சுவைத்தார்கள். பரம ஈவை இவர்கள் ருசித்தார்கள், சுவைத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது மத்தேயு 27:34 கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ருசி பார்த்தார், முழுவதும் குடிக்கவில்லை. திருமண விழாவில் சரி, விளையாட்டு போட்டியிலும் சரி, பலர் பல காரியங்களிலே பங்கெடுப்பார்கள், கலந்து கொள்வோம். ருசித்தார்கள். இவர்கள் பரம ஈவை ருசித்தார்கள். ரட்சிப்பை, தேவனுடைய ஈவை, நித்திய ஜீவனை சுவைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை நான் மேற்கோள் காட்டுகிறேன். அது நான் இதுவரை மேற்கோள் காட்டிய வசனத்துக்கு முற்றிலும் மாறான ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று நான் சொல்லும்போது, சுவைத்தார், முழுவதும் குடிக்கவில்லை என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் எபிரேயர் 2:9 அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மரணத்தின் ஒரு பங்கை மட்டும்தான் ருசித்தாரா, முழு மரணத்தையும் அனுபவிக்கவில்லையா என்ற கேள்வி வரும். எனவே சிக்கலான பகுதிகள் இவைகள். ஆனால் ஒன்று புரிகிறது. ஒன்று, இவர்கள் ஒருமுறை பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள். இவருடைய உள்ளத்தில் ஒளி வீசிற்று. இரண்டாவது, பரம ஈவை ருசித்தார்கள். 2. மூன்றாவது, பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று வருகிறது. இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு ஓரளவுக்கு சரிதான். ஆனால் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமானால், பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றார்கள். எப்படி ஒளியில் பங்கு பெற்றார்களோ, எப்படி பரம ஈவில் பங்கு பெற்றார்களோ, அதுபோல பரிசுத்த ஆவியிலும் பங்கு பெற்றார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியில் ஒருவன் பங்குறுகிறான். தன்னுள்ளும் தன் மேலும் பங்குறுகிறான். தன்னுள் ஜீவனாகவும் தன் மேல் வல்லமையாகவும் பரிசுத்த ஆவியில் பங்குறுகிறான். எப்படி ஒளியில் பங்குற்றானோ, பரம ஈவில், நித்திய ஜீவனில் அல்லது ரட்சிப்பில், ஜீவ தண்ணீரில் பங்குற்றானோ, அதுபோல இவன் பரிசுத்த ஆவியில் பங்கு பெறுகிறான், பங்குதாரா மாறுகிறான். இதற்கு பங்குதாரர் என்ற தமிழ் வார்த்தைக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மூல மொழியிலே மெட்டோச்சோஸ். இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம்: பார்ட்டேக்கர், ஷேரர், கம்பானியன், அசோசியேட், பார்ட்னர், கூட்டாளி, பங்குதாரர், பங்கு பெறுபவர், கலந்து கொள்கிறவர். எபிரேயர் நிருபத்திலும் சரி, வேதத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நாம் இப்படி வாசிக்கின்றோம்: நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். பரம அழைப்பு முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, பரம அழைப்பில் பங்குற்றிருக்கிறோம். கிறிஸ்துவில் பங்குள்ளவர்கள். கிறிஸ்துவை முழுவதும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, ஆனால் கிறிஸ்துவில் பங்கு பெற்றிருக்கிறோம். பேதுரு எழுதுகிறார், நீங்கள் திவ்ய சுவாபத்துக்கு பங்குதாரர்கள், பங்குள்ளவர்கள். முழுவதும் நம்முடைய சுவாபம் திவ்ய சுவாபத்துக்கு ஒத்ததாக மாறிவிடவில்லை, திவ்ய சுவாபத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். அதுபோல பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றிருக்கிறோம். எபிரேயர் ஆசிரியர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களில் பேசுகின்ற பொழுது சொல்லுகிறார்: நீங்கள் ஒருமுறை பிரகாசிப்பிக்கப்பட்டீர்கள், உங்களுக்குள் ஒளி வந்தது, நீங்கள் பரம ஈவை சுவைத்தீர்கள், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள். இவைகளெல்லாம் ஆரம்பம் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் வளர்ச்சி, முதிர்ச்சி, தேர்ச்சி என்று ஒன்று உண்டு. அது ஒரு மரத்தை நட்டினால் அது வளர வேண்டும், ஒரு குழந்தை பிறந்தால் அது வளர வேண்டும். தாமதமாகும் முதிர்ச்சி கூட ஆபத்தானதுதான். கிறிஸ்து நம்மில் பிறந்தார், நாம் கிறிஸ்துவில் பிறந்தோம். ஆனால் இந்த கிறிஸ்துவில் வாழ வேண்டும், கிறிஸ்து நம்மில் வளர வேண்டும், கிறிஸ்து நம்மில் பெருக வேண்டும், கிறிஸ்து நம்மை நிரப்ப வேண்டும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வந்தேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று கிறிஸ்து நம்மில் வாழ்வதும் வளர்வதும் பெருகுவதும் நிரம்புவதும் தொடர்ச்சியான வேலை.
3 காரியங்களை இந்த ஆசிரியர் இப்ப சொல்லி முடித்திருக்கிறார். 1, நீங்கள் ஒருமுறை பிரகாசிப்பிக்கப்பட்டீர்கள். 2, நீங்கள் பரம ஈவை சுவைத்தீர்கள். 3, நீங்கள் பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றீர்கள். உள்ளாக ஜீவனாகவும் உங்கள் மேல் வல்லமையாகவும் இந்த 2ஐயும் பெற்றீர்கள். சிறிதளவாவது அனுபவித்தீர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9, 10, 11 இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், அதனுடைய பொருள், நீங்கள் பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றும் போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்களில் இருந்தார். கிறிஸ்து உங்களில் இருந்தார். கிறிஸ்து இவைகளெல்லாம் வாசிக்கின்ற பொழுது பரவசமாகிவிட வேண்டும். கிறிஸ்து என்னில் இருக்கிறார். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய், கற்பனை பண்ணி பாருங்கள், நமக்குள் வாசமாய் இருந்தால். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றும் என்பதோடு தொடர்புடைய 2 முக்கியமான வார்த்தைகளை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் ஆழமாகவும் அதிகமாகவும் நீங்கள் தியானித்திருப்பீர்களா என்று தெரியாது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். முத்திரை. அதுபோல எபேசியர் 1, 13, 14 ஆசிரியர் சொல்கிறார், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். முத்திரை, அச்சாரம். இதை நான் சுட்டிக்காட்டுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. இன்று தேவ மக்கள் பரிசுத்த ஆவி என்று சொன்னவுடன் அவர்கள் எண்ணம் முழுவதுமே அந்நிய பாஷைதான் நினைவுக்கு வரும். இருதயம் முழுவதும் அந்நிய பாஷைதான் நிரம்பி இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லுகிற பொழுது வேதம் முத்திரை, அச்சாரம் என்ற ஆழமான காரியங்களை குறித்து பேசுகிறது. நான் அவைகளை குறித்து பேசப் போவதில்லை. நான் சொல்லுவது பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றீர்கள். இது 3வது குறிப்பு. 4வது, தேவனுடைய வார்த்தையின் பலனை ருசித்தீர்கள் என்று சொல்கிறார். வார்த்தைக்கு வேதாகமத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. லோகோஸ், ரேமா என்ற வார்த்தைகள். ஒன்று எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று பேசப்பட்ட வார்த்தை. இந்த விசுவாசிகளை குறித்து அல்லது இந்த மக்களை குறித்து இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய நல் வார்த்தையை சுவைத்தீர்கள். எப்படி பரம ஈவை ருசித்தீர்களோ சுவைத்தீர்களோ அதுபோல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுவைத்தீர்கள். கிருபையின் வார்த்தையை சுவைத்தீர்கள். நற்செய்தியை நீங்கள் சுவைத்தீர்கள். ஒருவனுக்கு நற்செய்தியை கேட்கும். நற்செய்தி என்பது நல்ல காலம் பிறக்கிறது என்பதல்ல. நல்ல காலம் ஒரு மனிதனுக்கு ஆண்டவராய் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதுதான் நல்ல காலம் பிறக்கும். உனக்கு நல்ல வேலை கொடுப்பார், நல்ல சுகத்தை கொடுப்பார், வீட்டை கொடுப்பார், கணவனை கொடுப்பார், மனைவியை கொடுப்பார். இவைகளெல்லாம் குடுகுடுப்பைக்காரனுடைய நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் உனக்காக இரத்தத்தை சிந்தினார். இது ஒரு மனிதனுடைய தேவை. தேவனுடைய நல் வார்த்தை இவைகள். இதுதான் நல்ல பேசுதல். எசேக்கியேல் 3:3 மேற்கொள்ளை தான் ஏறக்குறைய வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 10 வாசிக்கின்றோம். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. சில வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது வாய்க்கு மதுரமாக இருக்கும். அது உள்ளே போய் வேலை செய்கின்ற பொழுது கசப்பாக மாறிவிடும். இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய பேசுதலை நீங்கள் ருசித்தீர்கள் என்று 4வது காரியம் சொல்கிறார். அதுபோல 5வது காரியம், வரப்போகிற யுகத்தின் வல்லமையை ருசித்தீர்கள். பிரியமான பரிசுத்தவான்களே, வரப்போகிற யுகத்தை நீங்கள் ருசித்தீர்கள். நாம் ருசித்தோம். கொஞ்சம் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். உயிர்த்தெழுதல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது, புதிய வானம்,
புதிய பூமி, 1000 அரசாட்சி, இவைகளையெல்லாம் இந்த மக்கள் ருசித்தார்கள். வரப்போகிற நித்தியத்தை வாசிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, இட்ஸ் எ வெரி வெயிட்டி மேட்டர், இட்ஸ் வெரி சீரியஸ். ஆனா மகிழ்ச்சியான காரியம், இவைகளெல்லாம் ஒரு மனிதன் சிந்திக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது, அவன் சீரியஸ் ஆகாமல் என்ன செய்ய முடியும்? இவைகளெல்லாம் லேசான மலிவான காரியங்கள் அல்லவே. எபிரேயர் ஆசிரியர் இப்படிப்பட்ட ஒரு வாதத்தை முன் வைக்கிறார். இந்த 5 காரியங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள். 1, பிரகாசிப்பிக்கப்பட்டீர்கள். 2, நீங்கள் பரம ஈவை ருசித்தீர்கள். 3, பரிசுத்த ஆவியில் பங்கு பெற்றீர்கள். 4, தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் நீங்கள் ருசித்தீர்கள். இப்ப என்னுடைய கேள்வி, இவ்வளவு காரியங்களை அனுபவித்தவர்கள் உண்மையாக கிறிஸ்தவர்களா இல்லையா? இத்தனை அனுபவங்கள் இருக்கின்றன. இந்த பகுதியை குறித்து குறைந்தது 5 விதமான மாறுபட்ட கருத்துக்கள் கிறிஸ்தவ உலகத்தில் உள்ளன. இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகம். இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை. கிறிஸ்தவர்கள் போன்ற ஒரு தோற்றம், ஒரு போலி தோற்றம் இருந்தது. எனவேதான் இவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகினார்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரும் உண்டு. பலவிதமான கருத்துக்கள். திரையிலே நான் இப்படிப்பட்ட பெட்டியில் கொடுத்திருக்கிறேன். ஆர்மேனியன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார் சொல்வார்கள், ஆம், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் தான், உண்மையாகவே மறுபடி பிறந்தவர்கள் தான், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஜேக்கபஸ் ஆர்மீனியஸ் என்ற ஒரு பரிசுத்தமான் நெதர்லாண்டில் பிறந்தவர், 16ஆம் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்களுக்கு உண்டு. இந்த கூட்டத்தை வந்தவர்கள் தான் ஜான் வெஸ்லி, சபை வரலாற்றில் இருந்த ஆரிஜன், தெர்த்துலியன், இவர்களெல்லாம் இந்த கருத்துடையவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் பெற்றிருந்த இவர்கள் மறுதலித்து போனார்களே, விசுவாச துரோகம் ஏற்பட்டதே. எனவே ஆர்மீனுடைய கூற்று அல்லது அவருடைய இறையில் என்னவென்றால், இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் தான், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். இவர்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் விசுவாசத்தை மறுதலித்து போக முடியும் என்பது இவருடைய கூற்று. இப்படி மறுதலித்து போகும்போது இவர்களை புதுப்பிக்க முடியாது, மீண்டும் இவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இவருடைய முடிவு நித்திய ஆக்கினை என்பது இந்த ஆர்மேனியனுடைய இறையியல். இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா? ஆம். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா? ஆம். ஆர்மீனியன் அவருடைய இறையியல், இவர்கள் இப்படி உண்மையாக மறுபடி பிறந்தவர்களாய் இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும், உண்மையான கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் தங்கள் விசுவாசத்தை மறுதலித்து போக முடியும். மறுதலித்து போன பிறகு இவர்களை புதுப்பிக்க முடியாது. இவர்களுக்கு இருப்பது நித்திய ஆக்கினை என்பதுதான் இவருடைய இறையியல். முதல் நூற்றாண்டிலே ஆதி சபையிலே எப்படி இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இன்னல்கள், உபத்திரவங்கள், பாடுகள் இவைகளின் காரணமாக யூத சமயத்துக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்களோ, பல கிறிஸ்தவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள், விசுவாசத்தை மறுதலித்தார்கள். அப்போது 2 குழுக்கள் உருவாயின. ஆரிஜின், தெர்த்துலியன் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த கிறிஸ்தவர்கள் மீண்டும் சபைக்கு வந்தபோது இவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவர்கள் விசுவாசத்தை மறுதலித்தவர்கள், இவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் உண்டு, இவர்களை நாம் சபையில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவர்களை புறம் தள்ள வேண்டும் என்பது தெர்த்துலியன் போன்ற பிரபலமான ஆட்களுடைய வாதம். ஆரிஜின் சொல்வார், இல்லை, தங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் இவர்கள் மறுதலித்தார்கள், இவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் மறுபடியும் உபதேசங்களை கொடுப்போம், கேட்டகிசம் கொடுத்து பின்பு ஞானஸ்தானம் கொடுத்து இவர்களை மீண்டும் சபையிலே சேர்த்துக்கொள்ளலாம் என்பது ஆரிஜின் போன்ற பரிசுத்தவானுடைய வாதம். இந்த எபிரேயருக்கு எழுதி நிருபம் எழுதப்பட்ட காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் ஆரிஜின், தெர்த்துலியன். இது ஆர்மீனியன், ஜேக்கபஸ் ஆர்மீனியஸுடைய வாதம். இந்த அனுபவங்கள் இருந்த போதும் இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் அல்ல, இவர்கள் போலியானவர்கள், இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இல்லை.
இது ஒரு போலி தோற்றம், ஒரு மாய தோற்றம் தான் இருந்தது என்பது ஜான் கால்வினுடைய வாதம். இவர்கள் விசுவாசிகளே கிடையாது என்பது இவருடைய வாதம். அப்படி ஒரு தோற்றம், ஒரு மாய தோற்றம், ஒரு பிம்பம் இருந்தது. பரமையை ருசித்தது போல, பிரகாசிப்பிக்கப்பட்டது போல, பரிசுத்த ஆவியை பெற்றது போல, தேவனுடைய நல் வார்த்தையை சுவைத்தது போல, இனிவரும் யுகத்தினுடைய பலனை அனுபவித்தது போன்ற ஒரு மாய தோற்றம், ஒரு பிம்பம் இருந்தது. ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர் இல்லை என்பது ஜான் கால்வினுடைய வாதம். எனவே புறம்பான அனுபவங்கள் மட்டுமே இருந்தது, மாய தோற்றம் இருந்தது, ஒரு மதச்சாயம் இருந்தது. அவருடைய வாதம் என்னவென்றால், உண்மையான விசுவாசியாக இருந்தால் அவன் விசுவாசத்தை மறுதலித்து போக மாட்டான். ஆனால் இவர்கள் விசுவாச துரோகம் செய்தார்கள். அவிசுவாசிதான் விசுவாசத்தை மறுதலிக்க முடியுமே தவிர, உண்மையாக மறுபடி பிறந்த உண்மையான கிறிஸ்தவனால் விசுவாசத்தை மறுதலித்து போக முடியாது. எனவே இப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள் போல் தோன்றினாலும் இவர்கள் விசுவாசி இல்லை, இவருடைய முடிவும் ஆக்கினை தீர்ப்பு தான் என்பது ஜான் கால்வினுடைய வாதம். கேட்கும்போது 2 வாதங்களும் சரியாகத்தான் தோன்றுகிறது. மீதி 3 சாரார், மீதி 3 சாராருமே என்ன சொல்வார்கள் என்றால், இவர்கள் உண்மையான விசுவாசிகள் தான். ஆனால் எபிரேயர் ஆசிரியர் 3வது சாரு இஸ் எ ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். அதாவது இந்த எபிரேய கிறிஸ்தவர்கள் இப்படி வழி விலகுகிறார்கள், விசுவாசத்தை மறுதலித்து போகிறார்கள் என்று ஆசிரியர் குறிப்பிடவில்லை. ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை, ஒரு கருத்தை முன்வைக்கிறார். கருத்தை முன்வைத்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு பள்ளியிலே ஒரு பாடம் கற்பிப்பது போன்ற ஒரு கருத்தை அவர்களுக்கு முன்வைக்கிறார். இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்றுதான் தெரிவிக்கிறார் தவிர இப்படி ஒன்று நடந்து விட்டது என்று சொல்லவில்லை என்பது இவருடைய கூற்று. ஆனாலும் இந்த அனுபவங்கள் உள்ளவர்கள் உண்மையான விசுவாசிகள் என்றுதான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே உண்மையான விசுவாசி விசுவாச துரோகம் செய்ய மாட்டான் என்பது 3வது சாராருடைய வாதம். இவர்கள் உண்மையாகவே விசுவாசத்தை மறுதலித்து துரோகம் செய்யவில்லை, இது எச்சரிக்கை கொடுக்கிறார் என்பது இவருடைய வாதம். 3. 4வது டிசிப்ளினரி வியூ. அதாவது இந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டும், சிக்ஷிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அனுபவங்களெல்லாம் இருந்த போதும் இவைகளெல்லாம் புறம்பானவை. உண்மையாகவே ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை வேண்டும். கனி நிறைந்த வாழ்க்கை இல்லை என்றால் அது பயனற்றது. இதன் விளைவாக என்ன நடக்கும் என்றால், இவர் ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள், வெகுமதியை இழந்து விடுவார்கள். ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய வெகுமதியை இழந்து விடுவார்கள் என்றுதான் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் என்பது 4வது சாராருடைய வாதம். 5வது வாதம் கிறிஸ்தோசம் என்ற சபை பிதாக்களை போன்ற பரிசுத்தவானுடைய வாதம். இவர்கள் உண்மையான பரிசுத்தவான்கள் தான், உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், மனம் திரும்பியவர்கள் தான், மறுபடி பிறந்தவர்கள் தான். ஆசிரியர் இவைகளெல்லாம் மனதில் வைத்து சொன்னது போல் தோன்றவில்லை. விசுவாசத்தை நிலைத்திருப்பதற்கு அவரை எச்சரிக்கிறார், உற்சாகப்படுத்துகிறார். முடிவு வரை நீங்கள் நிலைத்திருங்கள் என்று இந்த ஆசிரியர் உற்சாகப்படுத்துகிறார் என்று இவ்வாறு பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. முக்கியமாக கால்வின், ஆர்மீனியன், இந்த 5 சாராரும் தங்களுடைய வாதத்துக்கு சாதகமாக வேதாகமத்திலிருந்து நிறைய வசனங்களை மேற்கோள் காட்ட முடியும். ஒவ்வொரு சாராரும் தங்கள் வாதத்துக்கு சாதகமாக வசனங்களை பல வைத்திருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். முதலாவது ஆர்மீனியன். உண்மையான விசுவாசிகள் தான், ஆனால் உண்மையான விசுவாசி விசுவாச துரோகம் செய்ய முடியும், தன் ரட்சிப்பை இழக்க முடியும், இவன் ஆக்கின தீர்ப்பை அடைய முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கிறேன். 2 பேதுரு 2:20 வாசிப்போமா? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். ஆர்மீனியன் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதற்கு. கால்வின் இவர் ரட்சிக்கப்பட்டவர்களே இல்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5, 6, 20, 21 விதைப்பன் ஓமத்திலே சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. பின்பு
ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். கால்வின். மூன்றாவது, ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். நாமோ கெட்டு போக பின்வாங்குறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம் கெட்டு போக மாட்டோம். நம்முடைய ஆத்ம ரட்சிப்பு உறுதி. ஆசிரியர் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை வழங்குகிறார். 4, வெகுமதியைத்தான் இழப்போம், ரட்சிப்பு இழக்க மாட்டோம். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். வெகுமதி தான் கிடைக்காது, ரட்சிக்கப்படுவோம். இல்லை, இது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்படி மக்கள், இவர்களெல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, ஜாம்பவான்கள், பெரிய இறையலாளர்கள். எனவே இந்த பகுதியை குறித்து இப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. முக்கியமாக கால்வினிஸ்டுகளுக்கும் ஆர்மீனியர்களுக்கும் உள்ள முக்கியமான சில வேறுபாடுகளை உங்களுக்கு நான் கூறுகிறேன். கால்வினிஸ்டுடைய உபதேசத்தை புரிந்து கொள்வது மிக எளிது. துலிப், TULIP, துலிப் என்ற வார்த்தையை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டால் அதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். ஜான் கால்வின் இவருடைய உபதேசத்தை பின்பற்றக்கூடியவர்கள் கால்வினிஸ்டுகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 5 முக்கியமான காரியங்கள். மனிதன் முழுவதும் சீர்கெட்டு போனவன், அழுகி போனவன், டோட்டல் டிப்ரைவிட்டி, துலிப், TULIP, துலிப். முழுவதும் இவன் சீர்கெட்டு போனவன். இவன் தன்னை மேம்படுத்துவதற்கு எந்த முகாந்தரமும் வாய்ப்பும் இல்லவே இல்லை. தேவனே முழுக்க முழுக்க செயல்பட்டால் ஒழிய இவன் ரட்சிப்பை பெற முடியாது. 1, டோட்டல் டிப்ரைவிட்டி. ஜேக்கபஸ் அர்மீனியஸ், அர்மீனியர்கள். கால்வினிஸ்டை பொறுத்தவரை தேவன் இறையாண்மை உள்ளவர். அவருடைய 100 விழுக்காடு அவருடைய இறையாண்மையை பொறுத்தது. ஆர்மீனியனை பொறுத்தவரை மனிதனுக்கு சுயாதீனம் என்று ஒன்று உண்டு, மனிதனுக்கு ரட்சிப்பில் பங்குண்டு. கால்வினிஸ்ட 100 விழுக்காடு தேவன் தான். ஆர்மீனியனை பொறுத்தவரை இல்லை, 100 விழுக்காடு தேவனுடைய இறையாண்மையை பொறுத்ததல்ல, இதில் மனிதனுக்கு பங்குண்டு, ஃப்ரீ வில். இவனுக்கு சுயாதீனம் என்று ஒன்று உண்டு. இவன் தன்னுடைய பொறுப்பை செய்ய வேண்டும். 1. 2வது, கால்வினிஸ்டுகள் அன்கண்டிஷனல் எலெக்ஷன். இறையாண்மை உள்ள தேவன் தான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் முன்குறித்து இறையாண்மை உள்ள தேவன் தான் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறாரே தவிர இதில் மனிதனுக்கு எந்த பங்கும் இல்லை. ஆனால் அர்மீனியர் வருகின்ற பொழுது கண்டிஷனல் எலெக்ஷன். தேவன் மனிதனை தேர்ந்தெடுக்கிறார், ஆனால் மனிதனும் தேவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். திஸ் இஸ் கண்டிஷனல் எலெக்ஷன். நிபந்தனையோடு மனிதனுக்கு பங்குண்டு. கால்வினிஸ்டுகள் லிமிட்டட் அட்டோன்மெண்ட். கவனிங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது உலகத்தில் உள்ள எல்லா மனிதருக்காகவும் அல்ல. தாம் யாரை தேர்ந்தெடுத்து தம் மக்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்திருந்தாரோ தம் சொந்த மக்களுக்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார். லிமிட்டட் அட்டோன்மெண்ட், மட்டுப்பட்ட பாவ பரிகாரம், எல்லாருக்காகவும் அல்ல. அர்மீனியர்கள் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம் ரத்தத்தை சிந்தினார், மரித்தார். அன்லிமிட்டட் அட்டோன்மெண்ட், எல்லாருக்காகவும், அனைவருக்காகவும். கால்வினிஸ்டுகள் தேவன் ஒரு மனிதனை தன் பிள்ளையாக மாற்றுவதற்கு தீர்மானித்து விட்டால் irresistible grace. தேவன் ஒரு மனிதனில் செயல்பட ஆரம்பிக்கின்ற பொழுது தேவனுடைய கிருபையை ஒருவன் எதிர்க்க முடியாது என்பது கால்வினிஸ்டுடைய வாதம். அர்மீனியர்கள் இல்லை, தேவன் ஒரு மனிதனில் செயல்பட்டாலும் அந்த மனிதனுக்கு சுயாதீனம் என்று ஒன்று இருப்பதால் தேவனுடைய கிருபையை அவன் எதிர்த்து நிற்க முடியும். கால்வினிஸ்டுகள் தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து விட்டால் அந்த மனிதனுடைய ரட்சிப்பை இழக்க முடியாது. தம்முடைய பிள்ளைகளை கடைசி வரை அவர் காத்துக்கொள்வார். ஆர்மீனியர்கள் தாங்கள் பெற்ற ரட்சிப்பை அவனை இழக்க முடியும். இது முக்கியமான 5 வேறுபாடுகள். கால்வினிஸ்டுடைய இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொள்வது எளிது. துலிப் என்ற வார்த்தையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
சரி, நான் வாசித்த பகுதியிலே மறுதலித்து போனவர்கள் என்று வருகிறது. 5 காரியங்களை பார்த்தோம். எதெல்லாம் அனுபவித்தார்கள்? ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள், பரம ஈவை ருசித்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசித்தார்கள். இவ்வளவு அனுபவித்தவர்கள் ஆசிரியர் சொல்லுகிறார் மறுதலித்து போனார். இந்த மறுதலித்தல் என்ற வார்த்தையை மட்டும் பார்த்து இன்றைக்கு முடித்துக் கொள்ளலாம். மறுதலித்தல் என்றால் என்ன பொருள்? பயத்து நிமித்தமோ உயிர் பயத்து நிமித்தமோ கர்த்தராகிய கிறிஸ்துவை நான் விட்டு அவரை தொழுது கொள்கிறதை விட்டு விளங்குகிறேன், அல்லது இவரை போல வேறொரு தெய்வம் உண்டு என்று நினைக்கிறது, அல்லது என்னுடைய சுய நீதியினாலே என்னுடைய ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறது. ஐ மீன் செத்த கிரியலுக்கு திரும்ப போறது ஒரு வகையில மறுதலித்தல். பயத்தின் காரணமாக கொலை செய்யப்படுவோம்ங்கிறது காரணமாக இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குதல், அவரை தொழுதுகளிலிருந்து பின்வாங்கி திரும்ப யூத மதத்திற்கு போவது. பேதுரு மறுதலிச்சவரா மறுதலிக்காதவரா? மறுதலித்தார், ஒப்புரவாகி விட்டார். இங்க ஆசிரியர் சொல்கிறார் மறுதலித்து போனால் பின்பு மனம் திரும்புவது கூடாத காரியம் என்று சொல்கிறாரே. அது பலகை நிமித்தம் பல கேள்வி அப்படியெல்லாம் மறுதலித்தலாம் என்ன பொருள்? மறுதலித்தவர். பேதுரு மறுதலிச்சாரா மறுதலிக்கலையா? அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்கிறாரே. கிருபையின் காலமாக இருக்கிறதுனால மன்னியும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா மறுபடியும் சேர்த்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. புதிய ஏற்பாடுதான். அவர் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவரை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். உணர்த்தப்பட்டாரு, அதனால திரும்ப அவரு அதே அந்த பொசிஷனுக்கு திரும்ப வந்தாரு. அவரே உணர்ந்து அதை அறிக்கை செஞ்சாரு. இவங்க அதை உணராதவங்க, உணர்வு இல்லாதவங்கிறத அங்க சொல்றாரு ஆசிரியர் நினைக்கிறார். ஒரே வார்த்தையா சொல்லுங்க. மறுதலித்து போனவர்கள் இருக்கு, இவர் போகல, அங்கே இருந்து திரும்பி பார்த்து மனம் திரும்பிட்டார். அங்கேயே மறுதலித்து போனவர்களாக்கி பை பை டாடா குட் பை சி யூ அப்படின்னு போனாரா? மறுதலித்தல் கவனிங்கள், அவ்வளவு எளிமையான பகுதி அல்ல நாம் நினைப்பது போல. இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வார்த்தை ஃபால் அவே. ஃபால் என்றால் என்ன என்று பொருள் தெரியும். ஃபால் என்றால் விழுதல், விழுதல். மறுதலித்தல் என்பது ஆங்கில வார்த்தை டினை, மறுதலித்தல். ஆனால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஃபால் அவே. இந்த இடத்தில் மட்டும்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழில் மொழிபெயர்ப்பது கடினப்பட்டிருப்பார்கள் என்றுதான் கஷ்டப்பட்டிருப்பான தோறுது. இங்கு சொல்வது விழுவதல்ல. ஒருவன் விழுந்து போனால் அவனை மனம் திருப்புவது கூடாத காரியம் என்று ஆசிரியர் சொல்லவில்லை. மனம் திரும்புவது கடினம் என்று சொல்லவில்லை, கூடாது என்று சொல்லுகிறார். கவனிங்கள். மனம் திரும்புவது கடினம், மனம் திரும்புவது கூடாது என்றால் கூடாது, அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது அவ்வளவுதான். அதை நம்முடைய கருத்துக்கு சாதகமாக நாம் எதையும் வளைக்க கூடாது. இதுதான் முதலாவது முன்னுரையில் சொன்னேன். எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, எனக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அதற்கு ஏற்றாற்போல் வசனத்தை வளைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவனை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்றால் ஆமென். இது விழுதல் அல்ல, விழுதல் அல்ல. ஏனென்றால் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நம்மில் விழாதார் யார் உண்டு? வேதாகமத்தில் எனக்கு தெரிந்து தானியேல், யோசேப்பு, இந்த 2 பரிசுத்தவான்களை தவிர வேதத்துல எல்லா மக்களையும், தேவ மக்கள் எல்லாரையும் வாசித்து பாருங்கள், படித்து பாருங்கள். விழாத நபர் யார் உண்டு? ஆபிரகாம், நோவா, தாவீது என்று இந்த பட்டியலுக்கு முடிவே இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். விழும்போது தேவன், நம்முடைய கை கால்கள் நொறுங்கி போயிருந்தாலும் தேவன் தூக்கி விடுவார். எனவே மறுதலித்தல் என்பது விழுதல் அல்ல.
மறுதலித்தல் என்பது பின்வாங்குதலும் இல்லை. கவனிங்கள், இட்ஸ் நாட் பேக் ஸ்லைடன். கூட்டத்துக்கு வரவில்லை, இவன் ஜெபம் பண்ணவில்லை, இது போன்ற மத காரியங்களில் ஈடுபடாமல் போன மக்களை பார்த்து நாம் சொல்லிவிடுவோம் பின்வாங்கி விட்டான். இல்லை இல்லை இல்லை, இது பின்வாங்குதல் இல்லை. இஸ்ரேல் மக்களை குறித்து வேதத்தில் அடிக்கடி இப்படி வாசிப்போமா? தேவனாய கர்த்தர் சொல்வார், சீர்கெட்ட இஸ்ரேலே திரும்பு, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், பேக் சைடு சீர்கெட்ட என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், திரும்புங்கள் திரும்புங்கள் என்று சொல்வார். மூன்றாவது, இந்த மறுதலித்தல் என்பது நீங்கள் எல்லாம் சொன்னது போல ஒரு தற்காலிகமாக ஒரு சோதனையிலே பாவம் செய்வது அல்ல. நம்மில் பாவம் செய்யாதார் யார் உண்டு? கலாத்தியர் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்கிறார், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால், குற்றத்தில் அகப்படுவோம், ஆவிக்குரியவர்களாய நீங்கள் அவனை புறம்பே தள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, அதனுடைய பொருள் என்ன? சத்தியத்தை விட்டு விலகுவார்கள், மோசம் போவார்கள். மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எனவே விழுதல் அல்ல, பின்வாங்குதலும் அல்ல, தற்காலிகமாக ஒரு சோதனையிலே விழுவதும் அல்ல. யோவான் தம் நிருபத்தில் சொல்லும் போது, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் அதன் பொருள் நாம் பாவம் செய்வோம். நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பேதுருவை சொன்னேன், அறியாமையினால், இந்த அறியாமையினால், பலவீனத்தினால் விசுவாசத்தை கைவிடுவது அல்ல. பேதுரு நம்முடைய புரிந்து கொள்ளும்படி வித்தின் கோட் மறுதலித்தார், வார்த்தையினால் மறுதலித்தால், பலவீனத்தின் மொத்தம் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக. உள்ளத்தில் அந்த உறுதி இருந்தது, இதை கவனிக்க வேண்டும். எனவே அறியாமையினால், பலவீனத்தால் விசுவாசத்தை கைவிடுவது அல்ல. மறுதலித்தல் என்பது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தை முழுவதுமாக கைவிடுவது. பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி விடுவார், கிருபை அவனை விட்டு விலகிவிடும். இதை விளக்குவதற்கு என்ன பயன்படுத்தலாம் என்று நான் ஒரு யோசித்தேன். அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறேன், மயக்கம், மரணம். மயக்கத்தில் இருப்பவனை பிறர் ஏதோ ஒரு வகையில் உயிர்ப்பிக்க முடியும், மரித்தவனை உயிர்ப்பிக்க முடியாது. கீழே விழுகிறான், கைகால் ஒடிந்து விடுகிறது, அவனுடைய முறிந்த எலும்புகளை சரிக்கட்ட முடியும், செத்து போய் விடுகிறான். மறுதலித்தல் என்பது முழுவதுமாக கைவிடுவது, மறுதலிப்பது. 1 தீமோத்தேயு 4:1 வாசிக்கிறோம், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி முழுவதுமாக அறுத்து விட்டு போய் விடுவது, அந்த பாலம் உடைந்து விடுகிறது. அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்திலே மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு என்று சொல்கிறார். இது விசுவாச துரோகம். எனவேதான் எபிரேயர் ஆசிரியர் 3ஆம் அதிகாரத்திலும் சொன்னார், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவுள். இது விசுவாச துரோகம். கணவன் மனைவி இருக்கிறார்கள், இருவருடைய மிக முக்கியமான முதல் குணம் அன்பு, தாழ்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை, இவைகள் அல்ல. ஒருவர் இன்னொருவருக்கு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறார்களா, இதுதான் காரியம். அவ கோபக்காரன், இவ கோபக்காரி, எரிச்சல் இருக்குது, இவைகளெல்லாம் பொருட்டல்ல. ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப தாழ்மையானவர்கள், ரொம்ப பொறுமை, விசுவாசம் உள்ளவர்களா? ஆர் யூ ஃபெய்த்ஃபுல்? ஆர் யூ ஃபெய்த்ஃபுல்? இதுதான் முதல் காரியம். ஏசா
தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தார். எபிரேயர் ஆசிரியர் பின்பு அதை குறிப்பிடுகிறார். பின்பு அவன் அழுதான், கதறினான். ஈசாக்கிடத்து எனக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இல்லையா, தரமாட்டீர்களா என்று ஆசீர்வாதத்தை தான் தேடினான் தவிர தான் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தது தவறு என்றவன் மனம் திரும்பவில்லை. இது துரோகம். இதுதான் இந்த தேவனை நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறது துரோகம். ஏற்கனவே சொன்னேன், திருமணத்திலே கணவன் மனைவிக்கு உண்மை, உத்தமம், விசுவாசம், இதான் ஃபெய்த்ஃபுல்னஸ். பின்புதான் மற்ற காரியங்கள் வரும். எனவே இந்த மறுதலித்தல் என்பது முதலாவது மெல்ல 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 கர்த்தரிடத்து விலகுகிறான். காலப்போக்கில் அவன் கர்த்தரை எதிர்க்கக்கூடிய வெறுப்பாக அவனுக்கு மாறிவிடுகிறது. முதலாவது சிறிது மயக்கம், பின்பு மரணம். ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். முதலாவது ஒருவன் அவிசுவாசியாக இருக்கிறான். நற்செய்தி இவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அவன் உள்ளத்தில் ஒளி வீசுகிறது. பரம ஈவை ருசிக்கிறான். பரிசுத்த ஆவியினுடைய அனுகூலங்களை அனுபவிக்கிறான். உள்ளாக புறம்பாக தேவனுடைய வார்த்தையை, இனி வரும் யுகத்தின் பலனை அனுபவிக்கிறான். சிலுவையை நோக்கி பார்க்கிறான், பற்றி கொள்கிறான், அதை பற்றி பிடித்துக் கொள்கிறான். மறுபடி பிறக்கிறான், ரட்சிக்கப்படுகிறான், உண்மையாக கிறிஸ்துவனாக மாறுகிறான். அன்பு பிறக்கிறது. இவன் மீட்கப்பட்டவன், மறுபடி பிறக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், தேவனுடைய பிள்ளை. இவன் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும், முதிர வேண்டும், தேர வேண்டும், தொடர்ந்து செல்ல வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? இவன் தன்னுடைய விசுவாசத்தை மறுக்கிறான், மறுதலிக்கிறான், மெல்ல விலகுகிறான். பின்பு அவர் மேலுள்ள வெறுப்பாக, எதிர்ப்பாக மாறுகிறது. இவன் மனம் திரும்புவது கூட. ஏனென்றால் மனம் திரும்புவதே தேவன் அருளும் ஈவு, தேவன் அருளும் கொடை. கூடாத காரியம்தான் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். இத்தனை முடித்துக்கொள்கிறேன். ஆமென். Praise the Lord. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறதான் எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த எபிரேயர் 6 அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வசனங்களை கேட்டோம். ஆண்டவரே, இந்த ஆணித்தரமான, இந்த ஆழமான சத்தியத்தை கேட்கக்கூடிய வழியில கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டு பரமையுவின் ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனே, உங்களுடைய நல்ல வார்த்தைகள் எல்லாவற்றையும் கேட்டு இனிவரும் உலகத்தின் பலன்களை எல்லாம் ருசி பார்த்துட்டு இருக்கிறதான நாங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் முன்னேறி வரும்படியாக நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருள்வீராக. எங்களுக்காக ஆண்டவரை பாடுகளை அனுபவித்து மரணத்தை ருசி பார்த்து உயிர் தெழுந்து எங்களுக்காக பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறதான அந்த இயேசுவையே நாங்கள் ஆண்டவரை பார்த்து ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மோடு கூட ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னேறுவதற்குதான கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வீராக. தெய்வமே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படியாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களுக்கு இந்த நாட்களிலே இந்த உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கிறதான ஆண்டவரே, இந்த போதக பிதாக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்கத்தாவே. ஒவ்வொரு 2 பேரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக, ஆசீர்வதித்தருள்வீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதிய ஒரு இதயத்தை தந்து உங்களுடைய வார்த்தையின் மேலுள்ள தாகத்தை நீர் அனுதினமும் எங்களுக்கு அதிகரிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம். வழி நடத்துங்க. இரட்சகர் மீட்பெருமான எங்கள் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.